சாவரின் கோல்டு பாண்டுங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுற பாண்டு. இந்த பாண்ட்னால என்ன வசதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டை ஓன் பண்ணாமே தங்கத்தை கையில் வச்சிருக்காமலேயே தங்கத்தினுடைய பெனிஃபிட்டை வந்து நம்ம அடையலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு தங்கத்தினுடைய கிராம் விலை வந்து 7,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கணும்னா, அரசாங்கம் வந்து இன்னைக்கு 7,000 ரூபாய்க்கே கொடுத்துருது. பர் கிராம் 7,000 ரூபாய்ன்னு நமக்கு அந்த பாண்டை வித்துருது. பர் பாண்டு வந்து 7,000 ரூபா ஈக்குவலன் டு 1 கிராம்னு வச்சுக்கோங்க. ஸோ 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு அன்னைக்கு கோல்டு விலை 14,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ அரசாங்கம் வந்து நமக்கு 14,000 ரூபாயை தந்துடும். ஸோ இப்போ நம்ம கோல்டை கையில் வச்சுக்காமலே அந்த கோல்டுனுடைய பெனிஃபிட்டை அடைகிறதுக்கு தான் இந்த சாவரின் கோல்டு பாண்டை வந்து நமது மத்திய அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. ஏன் நமது அரசாங்கம் வந்து சாவரின் கோல்டு பாண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து தங்கம் விளையிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்லலாம். ரீசைக்கிள்டு கோல்டு வேணா இருக்கே தவிர தங்க சுரங்கங்கள் வந்து இந்தியாவில் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து 100% வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்காக நம்ம அந்நிய செலாவணி அதை வந்து எப்படி நம்ம டாலரை கொடுத்து தான் வாங்குகிறோம். ரூபாயை கொடுத்து வாங்கல, டாலரை கொடுத்து வாங்குகிறோம். ஸோ அப்போ நம்ம அந்நிய செலாவணி செலவாகுது. ஸோ முக்கியமாக வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து நம்ம அந்நிய செலாவணி நிறையவே செலவாகுது. ஏன்னா க்ரூட் ஆயிலும் ஒரு அரௌண்ட் 25-30% தான் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் இருக்குது. மீதி 70% நம்மளுடைய தேவைக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு அந்நிய செலாவணி கொடுக்குறோம். அந்த தங்கத்துக்கும் கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு, தங்கம் ஏன் மக்கள் இவ்வளோ தூரம் வாங்குறாங்க அப்படின்னு அரசாங்கம் பார்க்கையில், ஓகே தங்கம் வந்து ஜென்ரலாக வந்து மக்கள் முதலீட்டுக்காக பெரும்பாலானோர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அறிய வந்தது. ஸோ அப்படி முதலீட்டுக்காக வாங்கையில் ஏன் அந்த தங்க பெனிஃபிட்டை நாங்கள் தர்றோம்னு சொல்லிட்டோம்னா மக்கள் போய் தங்கத்தை ஃபிசிக்கல் கோல்டை வாங்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த அந்நிய செலாவணியை காப்பாற்றுறதுக்காகத்தான் அரசாங்கம் வந்து சாவரின் கோல்டு பாண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன சேலஞ்சஸ், அதாவது இந்த சாவரின் கோல்டு பாண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அதை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுறதுல என்ன சேலஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் கடன் வாங்கிச்சுன்னா அரௌண்ட் 7% இன்னைக்கு ரேட்டு பர் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க 7% கொடுப்பாங்க. அது 30 வருஷ கடன், 40 வருஷ கடன், 10 வருஷ கடன், 5 வருஷ கடன் எல்லா டேர்ம்லையும் அவங்க வாங்குறாங்க. பட் அதே சமயத்தில் வந்து இப்போ கோல்டு பாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுவும் ஒரு மத்திய அரசாங்க கடன் தான். மத்திய அரசாங்கம் மக்கள்கிட்ட கடன் வாங்குறது தான் இன்டைரக்டாக. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ப்ரைஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணையில் 2,500 ரூபா இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2,000 ரூபா 2,500 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ ஒரு 7 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபா 7,200 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ 2,000 ரூபா 2,500 ரூபாய்க்கு போட்டவங்களுக்கு இப்போ அரசாங்கம் வந்து இப்போ அந்த கோல்டு பாண்ட்ஸ் ரிடம்ஷன் வரையில் இப்போ 7,000 ரூபா 7,200 ரூபா செட்டில் பண்ணணும். அது மட்டுமல்ல, மக்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இதுக்கு டேக்ஸ் எதுவும் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இவ்வளவு பெனிஃபிட்டும் கொடுத்து தான் மக்களை வந்து இதுக்காக ஈர்த்தாங்க. ஆனால் அல்டிமேட்டாக பார்க்கையில் அரசாங்கத்துக்கு இப்போ இந்த கோல்டு விலை ஏறினதுனால அவங்களுடைய காஸ்ட்டு வந்து 7% ரெகுலர் கடன் வாங்குகிற ரேட் அவங்க. ஆனால் இப்போ கோல்டு பாண்டில் வந்து அவங்களுக்கு 12, 13, 14, 15%ங்கிற மாதிரி போயிடுச்சு எல்லா காஸ்ட்டையும் சேர்த்தோம்னா. ஸோ அப்படிங்கையில் இவ்வளவு அதிகத்துக்கு ஏன் நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு சேலஞ்சாக அரசாங்கம் இதை ஃபேஸ் பண்ணிச்சு. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னா அப்படித்தான் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது. மோரார்லெஸ் டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதாவது ஏன்னா இப்போ அவங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது இன்வெஸ்டர்ஸ் இந்த பாண்டில் போட்ட முதலீட்டாளர்களுக்கு கொடுக்க வேண்டியது வந்து கிட்டத்தட்ட எனிவேர் பிட்வீன் ஒரு 12-15%, 16% எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அந்த அளவுக்கு ஆகாது. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி கடன். மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. கந்து வட்டிக்கு வாங்குறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி இந்த ரேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அரசாங்கம் வந்து இதை டிஸ்கன்டினியூ பண்ண யோசிக்கிறாங்க. ப்ராபப்ளி டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்கன்னு தோணுது. நம்ம வந்து எஸ்ஜிபிஏ சாவரின் கோல்டு பாண்டை வந்து மீதமுள்ள டிஜிட்டல் கோல்டு ப்ராடக்ட்ஸ் லைக் கோல்டு பீஸு, கோல்டு இடிஎஃபோட நம்ம ஒப்பிட முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக ஒப்பிட முடியும். நீங்கள் நம்ம பார்க்குற கோல்டு பீஸு, கோல்டு இடிஎஃப், கோல்டு ஃபண்ட் அதை விடவெல்லாம் சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வந்து சுப்பீரியர். இது எல்லாத்துலேயுமே பெனிஃபிட் வந்து ஒன்று தான். தங்கத்தினுடைய விலை ஏற்றத்தை வந்து நமக்கு சாதகமாக்கி கொள்கிறோம். ஸோ அதில் முதலீடு செஞ்சு அது விலை ஏற ஏற அது நமக்கு முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக மாறுது. இதுதான் கோல்டு ஃபண்டில், கோல்டு இடிஎஃப்ல, கோல்டு பீஸில், டிஜிட்டல் கோல்டில் எல்லாத்துலேயுமே இஸ் தி அண்டர்லையிங் ஃபேக்ட். ஹவவர்
சாவரின் கோல்டு பாண்ட் வந்து அதை விட மீதி எல்லாத்தையும் விட சுப்பீரியர். ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷம் அடிஷனலாக 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அரசாங்கம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இது வந்து ரொம்ப சேஃப் செக்யூர், யாரும் திருடிட்டு போக முடியாது. நம்பர் 3 வந்து இதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாது. வேறஸ் மீதி எல்லா ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் யாரும் தர்றதில்ல. மீதி எல்லா ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா யாரும் அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் தர்றதில்ல. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவங்க அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் தராம மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக ஒரு ஃபீஸ் அதுலேருந்து எடுத்துக்கிறாங்க. 0.2%, 0.3, 0.5% எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ரியல் கோல்டு ரிட்டர்னை விட அது கொஞ்சம் குறையும். நம்பர் 3 வந்து அந்த ப்ராடக்ட் டிஜிட்டல் கோல்டு பீஸ், கோல்டு ETF எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறோம் அரசாங்கத்துக்கு. ஸோ அது அரசாங்கத்துக்கு லாபமாக மாறுது. ஸோ இது எல்லாம் கம்பேர் பண்ணையில் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் so far is one of the superior products available for gold investment. However, government அதை டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்களோ அப்படின்னு தான் தோணுது இப்போ. எஸ்பெஷலி பங்குச்சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணிடுவோம். அந்த ஸ்டாக் நல்லா மேலே போகுது, நல்லா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளை அந்த பக்கம் நம்மளோட கன்ஃபர்மேஷன் பயாஸ் திருப்ப விடாது. நம்மளை அது வந்து ஆட்டிரிக்கும். நம்ம என்ன டிசைட் பண்ணிடுறோம், கடைசியில் அது லாஸ்ட்டில் போய் முடியும் போது இந்த பங்குச்சந்தையே ஒரு வேஸ்ட்டு, இது ஒரு பெரிய படுகொலை, தெரியாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போய் உள்ளே இறங்கிட்டேன், இவங்கெல்லாம் எனக்கு சரியாகவே சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம மனசு பண்ண தப்புக்கு நம்ம மித்த பேரை குத்தம் சொல்கிற மாதிரி ஆகிடுது. இதுதான் கன்ஃபர்மேஷன். இந்த வருஷம் மறுபடியும் கடன் வாங்குகிறோம், மறுபடியும் நம்ம தாய்லாந்து போயே ஆகுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற மாதிரி ஆகிடுது. தீர ஆராய்ஞ்சு ஒரு முடிவை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது. அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமே ஒழிய, நம்ம ஒரு பங்கு தான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பங்கை வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். கீழே போதா, எதனா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்காக சடார்னு டிசிஷனை மாற்றணும்னா லாஸில் தான் போய் முடியும். யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம நினைக்கிறோமோ அவங்கள ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்மளோட உடனே எல்லாத்தையும் கலைச்சிருப்பா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி அப்படின்ற மாதிரி. பட் யாரையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறது எப்போவுமே சரியாக போகாது. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு நல்ல புல் மார்க்கெட்டில் நடக்கும். எல்லோரும் நல்லா பங்கு வாங்குறாங்க, மேலே போகுதுன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகுதுன்னு நம்ம பயப்படுவோம். பட்டு நம்ம இப்போ அடுத்தப்பில் சந்திக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த பேர் மார்க்கெட் வர போகிற மாதிரி ஒரு சில அறிகுறிகள்லாம் தெரியுது. மணி எப்போ டிஜிட்டலைஸ் ஆச்சோ அப்போ கொள்ளையும் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இந்த வருஷம் 2024 ஃபஸ்ட்டு 4 months பொதுமக்கள் நம்ம இழந்த பணம், சைபர் ஸ்கேமில் இழந்த பணம் 1750 crores. நம்ம பணத்தை நம்மக்கிட்டேருந்து நம்மளே காப்பாற்றணும். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதுதான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் பயாஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாதம் SIP போடுங்க, SWPல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.